நல்ல ஒரு தரமான ஒரு காமெடி மூவி பார்க்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஒரு படத்த நம்ம மிஸ் பண்ணாம பாருங்க. பார்க்கறதுக்கு செம்ம என்டர்டெயின்மென்ட்டா இருந்துச்சு. ஏன்னா மித்த காமெடி படத்துல இந்த டபுள் மீனிங்ல இருந்து எல்லாமே போட்டு ஒரு டிஃபரெண்ட்டா கொண்டு வந்திருப்பானுங்க. ஆனா இதுல அப்படி கிடையாது. சின்ன ஆள்ல இருந்து பெரிய ஆள் வர ரசிக்கும்படியா இருக்கிற எல்லா காமெடியும் போட்டு பண்ணி வச்சிருக்கானுங்க. சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு. அதுல வைபவ் ஹீரோவா நடிச்சிருக்காப்புல. தக்காளி என்னையா மனுஷங்க! ஒரே காமெடிக்கு பஞ்சமே இல்ல. ஏன்னா எப்படி சொல்றது? இதுல இருக்கிற ஏகப்பட்ட ஆக்டர் இந்த படம் உங்களுக்காண்டியா, நீங்களே காமெடி பண்ணிக்கிட்டு நீங்களே பண்ணுங்க அப்படின்னு போட்டு படத்த ஃபன் மூடாத்தான் எடுத்து வச்சிருக்கானுங்க. கண்டிப்பா சொல்றேன். இது ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிமு. ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். இது எப்படி சொல்றது? இது ஒரு மேலோட்டமான ஒரு கதை மாரி தான் இருக்கும். கடத்துற சம்பவம்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கும். அப்புறம் இந்த வங்கி லாக்கர்ல போய் பணத்த திருடுற சம்பவம்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு புதுவிதமா தான் இருந்துச்சு எல்லாமே. இதுல கிங்ஸ்லிலாம் "உக்காளி யோவ்! போயா" அப்படிதான் நமக்கே தோணுச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா காமெடியா தான் போட்டு நொறுக்கி வச்சிருக்கானுங்க. ஐயோ! அப்புறம் நம்ம மொட்டை ராஜேந்திரன். எல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. காமெடி பிரிச்சு விட்டுருக்கானுங்க. அது ஆனந்த்ராஜ் அப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க. ஏன்னா அப்படி நடிச்சிருக்கானுங்க. ஆனந்த்ராஜ்லாம் எவ்வளோ பெரிய வில்லன். ஆனா இந்த ஒரு படத்துல வேற லெவல்ல காமெடி ஃபன் பண்ணி விட்டுருக்காப்புல. சும்மா இருடா, சும்மா இருடான்னு ஒரு சீன்லாம் ஒண்ணு வரும். அதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரே டிஃப்ரெண்ட்டா இருக்கு. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்காய்ங்க. ஒரே காமெடியா தான் வச்சிருக்காய்ங்க. லவ் போர்ஷன்ல இருந்து எல்லாமே ஓரளவு ஓகேவாதுன்னு தெரியும். ஆனா சாங்ஸிங்ஸ் அவ்வளவுலாம் ஏதோ ஓரளவுக்கு நமக்கு ஓகே மாரி தான் இருக்கும். ஆனா அந்த காமெடி உக்காலி போங்கடா டேய்! அப்படிதான் நமக்கே இருந்துச்சு. ஒரு வைபவ் ஆக்டிங்லாம் வேற லெவல். ஏன்னா வைபவ் நடிச்சாலே அது எல்லாமே காமெடியா தான் இருக்கு. ஆனா இந்த படத்துல ஏ டூ இசட் எல்லாமே அவர்தான். அவரு, கிங்ஸ்லி, மொட்டராஜன், ஆனந்த்ராஜ் ஒரு 4 பேர் இருக்கிற வரைக்கும் இந்த படம் செம்ம ஹிட்டு. தாறுமாறான ஒரு காமெடி படம். தாராளமா ஃபேமிலியோட உட்காந்து படத்த மஸ்ட் வாட்ச்சா பார்க்கலாம் கைஸ்.